நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீழ்ந்தவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்வி, எல்லாத்துக்கும் சமமாக நல்லது மட்டும் பார்த்து செஞ்சோம் சார், எங்களுக்கு நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும்? இந்த ஆவணி மாதமாவது எங்கள் கனவுகள் நிறைவேறுமா? கனவுகள் மெய்ப்படணும் சார், அவ்வளோ இயக்கங்கள் இருக்குது, அவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ராசியோட இது. நிச்சயமாக அதற்குண்டான அமைப்பு இருக்குங்க. முதல்ல துலாம் அப்படின்னு நினச்சாலே தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் வந்தாச்சு. தைரியம் பிறக்கிறது, மன தெளிவு கிடக்குது. இந்த ராசி என்பர்கள் சில காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண டிலே ஆகிட்டு இருந்தது. கை வரைக்கும் வந்தது, ஆனால் கிடைக்கல. நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க, பதில் சொல்லலை. இந்த மாதிரி. ஆனால் இந்த ராசி அதுக்கெல்லாம் சளைச்ச ராசியா? சனி உச்சம் பெறுங்க. காத்திருந்து கனவை கைப்பற்றும் ராசி. முதல்ல இந்த ராசிக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். இந்த இவர்கள் செய்கின்ற ஒரு தொழில் ஒரு நுணுக்கம் இருக்கும், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், நேர்த்தியாக செய்யக்கூடியது. இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு. இப்போ டெம்பரவரியாக இருக்குது, லாங் டேர்ம் பார்க்கணும். கூட்டு வகையில் இது உண்டு. பேச்சால் உலகை வெல்லும் ராசி. இந்த ராசி அன்பர்கள் பேச விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், கரைத்தால் கல்லும் கரையும். அது இந்த ராசி தான். இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ஹம்ச ராஜயோகம் வேலை செய்யுது. முதல்ல இந்த ராசி அன்பர்கள் ஃபஸ்ட்டுனா உங்களுக்கு தலைமை பதவி, கௌரவங்கள், அந்தஸ்து கிடைக்கிற சூழ்நிலைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ரெஸ்பெக்ட் எப்படி இப்படின்னு பல காலம் இருந்ததுங்க. இப்போ உங்களுக்கு இந்த சூரியன் 11 வேறு உங்கள் லாபத்தில் வந்த உடனே எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும். சங்கங்கள், சபைகள், தலைமை பொறுப்பு உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். புது அரசியல், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரைட்டு சார். திருமணம் உண்டா இல்லையா? திருமணம் 8ம் கனியா 8ஆம் கனியா அப்படின்னு பல பேர் எங்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் வீடு 2, 4, 6 குரு பார்க்கும் காலகட்டத்தில் தடைகள் விலகுது. அப்போ இத்தனை நாளாக தடை இருந்ததா? நிச்சயமாக. தடைகள் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும், தசாபுத்தி தகுந்த மாதிரி மாறும். ஆனால் எப்படி நடந்தது அப்படின்னா, எல்லாம் பேசுகிறோம், கண்ணுக்கு முன்னாடி வந்து இப்போ சொல்கிறேன்னாங்க, நடக்கலை. சரி, எழுதி வச்சுருக்கோம், ஏதோ ஒன்று தடங்கள் ஏற்பட்டே இருக்குது. இது எப்படி தான் சொந்த பந்தம் தப்பாக சொல்கிறாங்களா, இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்களுக்கு புரியலை அப்படின்னு. இதே அந்த வயது உடைய ஆண் பெண்களுக்கும் இதே ஏக்கம்தான். எங்களுக்கு திருமணம் இல்லைனாலும் சொல்லிடுங்க, நாங்கள் அடுத்த பார்க்குறோம். அந்த கனவுகள் அப்படி இருந்த, ஆனால் வாழ்க்கையில் இது பண்ணல. இது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, திருமணம் முடிவாகும் நேரத்தில் வேலை போயிடும். சார் சம்பளம் பத்தலை, சொத்து பத்தலை, கல்யாணம் எப்படி சார் கேட்கறது? ஆக மொத்தம் தடங்களுக்கு விடிவு காலம் காணுகின்ற காலகட்டம். இப்போ திருமணம் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு என்னதுன்னா, கணவன் மனைவியில் சின்ன தொந்தரவுகள், மனசஞ்சரவுகள், கோபம் டக்குன்னு வருது சார், மாறி பேசிக்கிறோம், இது எப்படி எங்கே போய் முடியும்னு தெரியல, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி இருக்குது. இப்போ கூட பாருங்களேன், சண்டை கட்டி தான் இது இப்போ வந்து சேர்ந்துருக்கோம். இது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. அதை பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலர் தான் கைமீறி போயிடுச்சு, வேறு மாதிரி போகுது. அடுத்த திருமண வாழ்க்கைகள் அடுத்தது.
ஆனால் ஆல்ரெடி இந்த கோச்சாரத்தில் என்னென்னா ஆல்ரெடி செகண்ட் மேரேஜுக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் வருது, அதையும் பார்த்துக்கங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா, வேலையில் வெற்றி வாய்ப்பு உண்டு, மிகப்பெரிய பொருளாதார யோகம் உண்டு. வேலை நிறைய பேத்துக்கு போனது இல்லையா, அவங்களும் தான் சொல்கிறாங்க, சார் வேலை போயிடுச்சு கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கும். ஈக்குவல் சேலரி, அதோட உயர் பதவி கிடைக்கிறது. இடமாற்றம் உண்டு, ஒரு இடம் மாறி கிடைக்க, ஆல்ரெடி ஒரு சில மாறி இருப்பாங்க, இப்போ இடம் மாற போகிறீங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் வேலையில் இருந்தோம், அதே பக்கம் இல்லை அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மாதிரி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ உங்களுக்கு கற்றுக்கொள்ள மட்டும் இல்லை, வாழ்வில் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்தாச்சு. இப்போ இந்த ராசி அன்பர்கள் என்னது குழப்பம் இது நிற்கும், வேலை கிடச்சிருச்சு சார், அப்ளை பண்ணேன் கிடச்சிருச்சு, அது போகலாமா வேண்டாமா, இருக்கிற வேலையே நல்லா இருக்கே அது எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமா, சம்பளம் கொஞ்சம் தான் பெருசு, இப்போ அந்த பக்கம் போய் பிரச்சனைகிட்ட என்ன பண்ணுறது, இது ஒரு சிலர். சார் குடும்ப ரீதியாக ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, இதை விட்டுட்டு அங்கே போகிறதா, குழந்தைகள் விட்டுட்டு போகிறதா, இந்த வயசில் போகிறதா, இதுதான் இந்த ராசி அன்பர்கள் கேள்வி. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தசாபத்தி அடுப்பில் எடுங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டியது. கையிருப்பு பணத்தை என்ன பண்ணால் முதலீடு செய்யுது. சார் உங்களுக்கு பணம் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக வரும், அந்த பணத்தை என்ன பண்ணால் முதலீடு தான் சிறந்தது, பிரித்து போட சொன்னோம். ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா துலாம்னா சமமாக அர்த்தம். எப்போவுமே இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரே இதில் முதலீடு பொதுவாகவே பண்ணக்கூடாதும்பாங்க. இந்த ராசி அன்பர்கள் அந்த அமைப்பே இல்லை. சார் நகையில் மட்டும் போட்டேன், ஏதோ ஒரு லாசான மாட்டிக்கும், இடத்துல மட்டும் போட்டேன், நகை இடம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாற்றி பணியாரம் மாறி போட்டு பாருங்கள், நீங்கள் தான் மிகப்பெரியதாக இருப்பீங்க. இதை புரிந்து கொள்வதற்கு லேட்டாகும் இந்த ராசிக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ சார் திருமணம் எல்லாம் ஓகே, குழந்தையை பற்றி வருத்தப்படாத துலாம் இல்லை இந்த காலகட்டத்தில். நிறைய பேர்த்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு தடங்கள் ஏற்பட்டது, டிஸ்கரேஜ் ஆனது, கன்சீவ் ஆகிடுச்சு நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஹார்ட் பீட் பத்தலைன்னு சொன்னது ஒரு சிலர். சார் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காத வைத்தியம் இல்லை, இது ஒரு சிலருக்கு. சரி எப்படியாவது பண்ணால் குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு தொல்லை வந்துடுது சார், பயமாக இருக்குது, என் குழந்தை பேச்சை கேட்கல, இப்படி ஒரு குழந்தை ரீதியாக ஏதோ ஒரு வருத்தம், அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய முடியல, பொருளாதாரம் பார்த்தலேருந்து தான் வருத்தம். அதற்கு காலம் இந்த இடத்துல மாறுங்க, நிச்சயமாக மாறி ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் விருப்பப்பட்ட திருமணம் அமையுமா, சண்டையாகவே இருக்கே, என் காதலி சேர முடியுமா, நிறைய பேர் விருப்பப்பட்ட வரன்கள் ஆண் பெண்கள் கேட்கின்ற கேள்வி, சார் இப்படிலாம் பிடிச்சிருந்தது கன்னியூ ஆகுமா இல்லையா, அதுதாங்க இந்த கேள்வி. ரைட். இப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளி மாநில யோகங்கள் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா போகலாமா வேண்டாமா, உலக சூழ்நிலை எப்படின்னு டயலமா வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாரோஸ்கோப் தசாபுத்தி அடிப்படையில் போக சொல்கிறோம். கோச்சார ரீதியாக அந்த வாய்ப்புகள் வருது. இந்த ராசி அன்பர்கள் அண்டை வீட்டாரிடம் அனுசரித்து போகணும். அண்டை வீட்டாரிடம் கவனம். பக்கத்து வீட்டு எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அவங்க தான் அந்த வம்பு வழக்குகள் கொடுக்குது, பார்க்கிங் பிரச்சனை இதெல்லாம் சின்ன வந்து நிற்கும், கவனமாக இருங்க. இந்த பொதுவாகவே இந்த ராசிக்கே என்ன அமைப்புனா நோட்டீஸ் கொடுக்குறது, வெள்ளங்கம் எழுதி போடுறது இதெல்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. சார் பிஸ்னஸில் நல்லா இருக்குது, பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அமைப்புடையவங்களை வேகமாக பிஸ்னஸை விருத்தி பண்ணி அடுத்த படிநிலைக்கு போக பாருங்கள். திட்டமிடல் முக்கியம். இந்த ராசி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இந்த ராசியோட நுணுக்கம் சொல்லிடுறேன். இப்போ குரு 10ல் இருக்குது, நல்லா நடக்கும். ஆனால் எப்படின்னா சின்னதாக ஒரு எஸ்டிமேஷன் எடுத்தோடனே அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த ராசி அன்பர்கள் எப்போ தோக்கும்னா, ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரிய மார்க்கெட்டு என்ன அது என்ன, சின்னதாக ஆரம்பிக்கணும். வீட்டில் வச்சு ஆரம்பிச்சு, சின்ன ஒரு ஃபோனை வச்சு ஆரம்பிச்சு அதில் ஒரு டெவலப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ஜெயிச்சிடும். எடுத்தோடனே அகலக்கல்விக்காமல் படிப்படியாக போங்க, மிகப்பெரிய யோகம் உண்டு. ஹெல்த் ரீதியாக இந்த ராசி அன்பர்கள் ஆகும்னா அடிவயிறு தொந்தரவு, ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட லைட்டாக வந்து போகிற மாதிரி இருக்குது, கவனம் பார்த்துக்கங்க. அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் வருகிறது. பழையன கழிதல் புதுதல் மாதிரி வாழ்க்கையில் மாற்றம் வருது, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கலாம்.